இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை 5:59 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-16 திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. 4 கட்டங்களாக ராக்கெட் செலுத்தப்படும் நிலையில் 3வது அடுக்கு பிரிந்தபோது PSLV C-16 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்துள்ளது. 232 கிலோமீட்டர் தொலைவில் ராக்கெட் சென்று கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சரியான பாதையில் பயணிக்க முடியவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வுக்கு பின்னர் விரிவான அறிக்கை கொடுக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டம் தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூலினை அவர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை பறித்துவிடும் என்றார். அனைத்தையும் காவியமயமாக்க பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முன்னதாக முதலமைச்சருக்கு யானையை அடக்கும் அங்குசத்தை திமுக கொடி பறக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசாக வழங்கினார். உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட குழு மே 22ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியா எடுத்த நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர், திமுக எம்பி கனிமொழி, பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் தலைமையிலான இக்குழுவினர் மத்திய அரசு அறிவித்துள்ளது. மே 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த குழுவினர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் துன்புறுத்தி வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிக்கப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு இடி சோதனை நடத்தப்பட்டதாகவும் இதில் எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்காத நிலையில் அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அவர், நமது அலுவலர்களோடு தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் இடி நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மூத்த மகன் வீட்டில் கணக்கில் வராத தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் வீடு மற்றும் அவருடைய மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் ஆகிய இருவர் வீடுகளிலும் காலை முதல் சோதனை நடைபெற்றது. சுமார் 11 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் வீட்டில் நேற்று காலை முதல் சோதனை மேற்கொண்டனர். அதிகாலை முதல் 10 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனை முடிவடைந்த நிலையில் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்றும் அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய சோதனை குறித்து தகவல் அறிந்து ஆதரவாளரோடு அங்கு திரண்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நீதிபதி வீட்டின் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எந்த சலசலப்பும் வேண்டாம் என ராமதாஸ் கூறியதாக அக்கட்சி மாநில மகளிர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பல்வேறு அணிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் முடிந்தவுடன் கட்சி மாநில மகளிர் அணி தலைவரும் வழக்கறிஞருமான சுஜாதா கருணாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகம் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் சரியான முறை நடந்து கொள்ள வேண்டும் என்றும் காரணம் இல்லாமல் கட்சியிலிருந்து யாரையும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கக்கூடாது என்று ராமதாஸ் கூறியதாக தெரிவித்தார். OPS டிடிவியுடன் கூட்டணியில் இல்லை என தெரிவித்த நத்தம் விஸ்வநாதன் கூட்டணி குறித்த EPSC முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றும் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னாள் அமைச்சர் வீடுகள் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு அமலாக்கத்துறை தனது கடமையை செய்வதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போதும் மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. மே 4ஆம் தேதி ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 464 மாணவர்கள் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுதினர். கனமழை காரணமாக ஏற்பட்ட மின் தடையினால் அவர்கள் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை. இதனால் தங்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இனி விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை இதற்கு பதிலளிக்கவும் அதுவரை நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடாது என்றும் உத்தரவிட்டார். போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தது குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி பிரதமர் மற்றும் ராணுவ அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என MP கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் கட்சி நிர்வாகிகள் சந்தித்த பின்னர் பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டுதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று கூறினார். 18 மசோதாக்கள் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஆளுநர் ஆர். என். ரவி அனுமதி அளித்த குறித்த கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அவர்கள் அனுப்பும் மசோதாவிற்கு உரிய காலத்திற்குள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை குறிப்பிட்டு கார்த்தி சிதம்பரம் பேசினார். டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி திமுக மீது அவதூறு பரப்புவதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் அராஜகம் செய்யும் பாஜக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களை எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிடுவதாக விமர்சித்துள்ள அவர் தமிழ்நாட்டுக்கு கல்வி உரிமை திட்டத்துக்கான நிதியை ஒதுக்காத ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை அருகே அடிக்கம் நாட்டு விழாவில் திமுக முன்னாள் MLA அறிவாளை ஓங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 2,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையத்திற்கான கட்டட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அன்னை அறந்தாங்கி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு வந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தன்னை ஏன் அழைக்கவில்லை என ஒப்பந்ததாரருக்கு டோஸ் விட்டார். பின்னர் தேங்காய் உடைக்கும் அறிவாளால் கோபத்தில் அவரை வெட்டுவதற்கு ஓங்கினார். இக்காட்சி சமூக வலைத்தில் வேகமாக பரவி புதுக்கோட்டை அரசியலில் புயலாக வீசி வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களின் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஆளுநர் ஆர். என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் 18 சட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு முன் நிறைவேற்றியதைத் தொடர்ந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. இந்த 18 சட்ட மசோதாக்களை ஆய்வு செய்த ஆளுநர் ஆர். என். ரவி வெறும் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்துள்ளார். மீதமுள்ள 14 மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திருக்கோவில்களுக்கும் வருகை தரும் பக்தர்களுக்கு நிறைவான உணவு வழங்க அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் சனிக்கிழமை நாட்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்சார பேருந்துகள் வருகையால் டீசல் பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் மின்சார பேருந்துகளுக்காக கட்டமைக்கப்படும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மற்ற பேருந்துகளைப் போன்றே மின்சார பேருந்துகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் கூடுதல் கட்டணம் கிடையாது என்றும் கூறினார். தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 8 முதல் 10 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து காணப்படும் நிலையில் 31 பேர் பலியாகியுள்ளனர். கொரோனா பரவலால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதற்கான பரிசோதனை தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பிலிச்சி கிராமத்தில் புதிய மத்திய சிறைச்சாலை வளாகம் அமைக்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காரமடை அருகே 97 ஏக்கரில் 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சிறைச்சாலை வளாகம் அமைக்க கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியுள்ளது. மேலும் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண்களுக்கான சிறப்பு சிறைச்சாலை மற்றும் 69 கோடி ரூபாயில் பணியாளர் குடியிருப்புகள் கட்டுவதற்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது.
8 வாரத்திற்குள் மனுதாரரின் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனது பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தர வேண்டும் என்றும் தன் மீது உள்ள வழக்குகள் பாஸ்போர்ட் வழங்குவதற்கு முன்பே பதிவானது என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 8 வாரத்திற்குள் மனுதாரர் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து வழங்க வேண்டும் என்றும் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டார். ஆசிரியர் நியமன வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கான தேர்வுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் பயோகெமிஸ்ட்ரி பாட ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த இந்திரா என்பவர் தேர்வு நடைமுறைகள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்றார். ஆனால் இறுதி அறிவிப்பாணையில் அவர் விண்ணப்பித்த பதவி இடம்பெறாததால் பணி நியமனம் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாணவர்கள் இல்லாத பாடத்திற்கு ஆசிரியர் நியமிக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை தரமணி அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரமணி சிக்னல் அருகே கார் ஒன்று சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது. அப்போது அங்கு சென்ற கார் அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பள்ளத்தில் விழுந்த காரை கிரேன் மூலம் போராடி மீட்டனர். இந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட கைக்குழந்தை உட்பட 5 பேரை பத்திரமாக மீட்டனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த மாணவி தமிழில் 93 மதிப்பெண்கள் பெற்றதால் பள்ளி ஆசிரியர்கள் கேக் வெட்டி பாராட்டினர். சென்னை பல்லாவரத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஜியாகுமாரி என்பவர் அரசு பள்ளியில் படித்து வந்தார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஜியாகுமாரி 467 மதிப்பெண்கள் பெற்று தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதையடுத்து மாணவிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து கேக் வெட்டி பாராட்டு தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் 200 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த சோள பயிர்கள் ஒடிந்து சாய்ந்து வீணாகி உள்ளன. வானக்கன்காடு, சூரக்காடு, கோட்டைக்காடு, கன்னியாங்கொள்ளை, வாண்டான் விடுதி, பெரியவாடி, கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கர் விளைநிலங்களில் சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதி பெய்த காற்றும் கூடிய கனமழை காரணமாக சோள பயிர்கள் ஒடிந்து சாய்ந்துள்ளன. இதனால் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரை பார்த்து உலகம் வியப்படைகிறது, பாகிஸ்தான் பயப்படுகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பெத்தாப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் அதை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பாஜக ஆட்சிக்கு வந்திருந்து பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுத்து வருவதாகவும் பெருமையோடு தெரிவித்தார். சுதந்திரத்துக்கு பிறகு நமது ராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்று 100 கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதுவே முதன்முறை என்றும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு தெரிவித்ததற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ராணுவ தாக்குதல் பற்றி பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது குற்றம் என்றும் இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அரசு பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அதுபோல் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள குழுவில் காங்கிரஸ் சார்பில் சசி தரூர் பெயர் இடம்பெடுத்திருப்பது நேர்மையற்றது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்து தொடர்பாக உலக நாடுகள் விளக்கம் அளிக்கும் விதமாக மத்திய அரசு எம்பிக்கள் அடங்கிய குழுக்களை அமைத்துள்ளது. முன்னதாக குழுக்கள் அமைப்பதற்கு எம்பிக்கள் பெயரை வழங்க வேண்டும் என மத்திய அரசு கோரியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 4 எம்பிக்கள் பெயர் பட்டியல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பட்டியல் இடம்பெறாத காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இச்செயல் நேர்மையற்றது என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள கயா என்ற நகரின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள புனித மதத்தின் புனித தலமாக விளங்குகிறது கயா நகரம். சித்தார்த்தராக இருந்தவர் போதி மரத்தில் அமர்ந்து ஞானம் பெற்ற இடமாக போற்றப்படுவதால் இந்த கயா பெயரை மாற்றி கயாஜி என மாற்றுவதற்கு பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் முடிவு செய்தார். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச நகர் பிரயாகராஜ் என்ற மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து புத்த மதத்தின் புனித தலமான கயா இனிமேல் கயாஜி என அழைக்கப்பட உள்ளது. ஆன்மீக அடையாளத்தை காக்கும் முயற்சியாக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
100 நாள் வேலை திட்டத்தில் 75 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பல்வந்த் சிங் கபாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநில அமைச்சராக உள்ள பச்சுபாத்தின் மகனான பல்வந்த் சிங் ஊரக வேலை திட்டத்திற்கான பொருட்களை விநியோகம் செய்வதில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது டெண்டரை அமைச்சரின் மகன் நிறுவனம் எடுக்காமல் நேரடியாக நிறுவனத்திடமிருந்து பொருட்களை கொள்முதல் செய்தும் பணிகள் முடிக்கப்பட்டும் கணக்கு காட்டியுள்ளார். இதன் மூலம் 75 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்துள்ளனர். இவ்வாண்டு பிப்ரவரி நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முகேஷ் கோயல் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் முகேஷ் கோயல் தலைமையில் இந்திரபிரஸ்தா விகாஸ் என்ற புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளனர். முகேஷ் கோயல் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக டெல்லி மாநகராட்சியில் அவைத் தலைவராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் முதல் 2 வாரங்களுக்கு புத்தகங்கள் கொண்டு செல்ல தேவையில்லை என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் பள்ளிகளுக்கு தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 2ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பள்ளி திறந்த முதல் 2 வாரங்களுக்கு மாணவர்கள் புத்தகம் சுமந்து வருவது அவசியமில்லை என கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த முதல் 2 வாரங்கள் சமூக பிரச்சனை தொடர்பான விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்தவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான IPL லீக் போட்டி மழையினால் ரத்தானதால் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி தொடர்ந்து வெளியேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக கடந்த 8ஆம் தேதி IPL போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. அதன்பின் ஒரு வாரம் கழித்து நேற்று போட்டிகள் மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் இடைவிடா மழையினால் போட்டி கைவிடப்பட்டு RCB KKR அணிகளுக்கு தலா 1 புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடர்ந்து வெளியேறியுள்ளது. புள்ளிப்பட்டியலில் RCB அணி 17 புள்ளிகளோடு முதலிடத்தில் நீடிக்கின்றது. திண்டிவனம் அருகே 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கட்டளை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் நெல்லை விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இதுபோல் விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளை அங்கு கொண்டு வந்து அடுக்கி வைத்துள்ளனர். அவை எடை போடப்பட்டு எடுக்கப்படாத நிலையில் நெல் மூட்டைகள் மழை நனைந்து வீணாகியுள்ளது. எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவொற்றியூர் அருகே இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். திருவொற்றியூர் கிராம திருப்பகுதியில் வசித்து வரும் 20 வயதான இளம்பெண் ஒருவர் அருகாமையில் இருக்கக்கூடிய விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்து சென்ற போதை ஆசாமி திடீரென பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் போதை ஆசாமிக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தஞ்சாவூரில் பெண் காவலரை மதுபோதையில் இளைஞர்கள் தரக்குறைவாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. சூரக்கோட்டை பகுதியில் பட்டுக்கோட்டை நோக்கி வந்த தனியார் பேருந்து இறுதி ஊர்வலத்தை முந்திக் கொண்டு வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தனியார் பேருந்து வழிமறித்து மதுபோதையில் ஓட்டுநரும் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஒரத்தநாடு பெண் காவலர் சுப்புலட்சுமி தகராறு செய்த இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார். அப்போது போதை இளைஞர்கள் அவரை தரக்குறைவாக பேசியுள்ளனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் வனத்துறை சோதனைச் சாவடி ஊழியர் லஞ்சம் பெறும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் காவல்துறை சோதனைச் சாவடி உள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து லஞ்சம் பெறும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் வனத்துறை ஊழியர் ஒருவர் கேரளாவிலிருந்து மரக்கட்டை ஏற்றி வரும் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவல் நிலையம் முன்பாக பெண் ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாதல்படுகை கிராமத்தைச் சேர்ந்த ரவிசுந்தரம் என்பவருக்கும் அவர் உறவினரான சிவபிரகாசத்திற்கும் இடையே நிலத்தகராறு பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ரவிசுந்தரம் மின் மோட்டாரை திருடியதாக சிவபிரகாசம் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனால் தனது கணவர் மீது பொய் புகார் அளித்து வருவதாக கூறி ரவிசுந்தரத்தின் மனைவி காவல் நிலையம் முன்பாக மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தொடர்மழை காரணமாக மீன் பணியிருந்த மீன்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கொத்தப்பள்ளி கிராமத்தில் பிரகாசம் என்பவர் 6 ஏக்கர் நிலத்தில் மீன்பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தொடர்மழை காரணமாக கமலாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மீன் பணியிருந்த 15 மீன்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இது தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வட்டாட்சி வாகனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்தப்பட்டி பகுதிக்கு அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இரு தரப்புக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கோவிலில் உள்ள கோமாதாவிற்கு உணவு வழங்குவதற்காக ஒரு தரப்பினர் சென்றதாகவும் அப்போது மற்றொரு தரப்பினர் அவர்களை மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்களை பேச்சுவார்த்தை அளித்த நிலையில் நாமக்கல் வட்டாட்சியர் மோகன்ராஜ் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட யானையை வனக்குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். மருதமலை வனப்பகுதியில் கடந்த 4 நாட்கள் தன் குட்டியுடன் தாய் யானை சுற்றித் திரிந்தது. இந்நிலையில் யானை உடல்நிலை சற்று சரியில்லாமல் படுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தகவலின்படி யானையை கால்நடை மருத்துவக் குழுவினர் மற்றும் கோவை வனக்குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். சேலத்தில் மாநகராட்சி பெயரை கூறி சரக்கு ஆட்டோவை வழிமறித்து ஒருவர் கட்டாய வசூல் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் பல பேருந்து நிலையத்தை சுற்றி ஏராளமான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சாலையோரம் உள்ள கடை ஒன்றுக்கு சரக்கு ஆட்டோ மூலம் சில பொருட்கள் வந்தன. அப்போது ஒருவர் வாகனத்தை மறித்து இங்கே நிறுத்தினால் மாநகராட்சிக்கு 30 ரூபாய் செலுத்த வேண்டும் என பணம் கேட்டுள்ளார். இதனால் இங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் மாநகராட்சி பெயரை சொல்லி கட்டாய வசூல் ஈடுபட்ட அந்த கும்பலுக்கு காவல்துறை துணை போகிறதா என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உலகில் அதிசய சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதுண்டு. அந்த வகையில் அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி ஒருவர் ஏஐ சாட் பாட்டை கணவனாக ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். அலினா விண்டர்ஸ் என்ற பெண்மணி கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் கணவரை இழந்தார். இதையடுத்து தனிமையின் பிரிவில் தவித்த அலினாவுக்கு ஏஐ தொழில்நுட்பம் ஆறுதலாக அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே மெய்நிகர் எனும் ஏஐ தொழில்நுட்பத்தின் சாட் பாட்டுக்கு லூகாஸ் என பெயரிட்டவர் தன் திருமண வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். கோவை அவினாசி சாலை உள்ள திரையரங்கில் நடிகர் சூரி மாமன் திரைப்படத்தை ரசிகர்களோடு அமர்ந்து பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எந்த நினைத்து படம் எடுத்தோமோ அதற்கான வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வருவதாகவும் உழைப்புக்கான அங்கீகாரம் தனக்கு கிடைத்து வருவதாகவும் நடிகர் சூரி தெரிவித்தார். முன்னதாக மாமன் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த வயதான தம்பதி படம் நன்றாக இருந்ததாக கூறி அவருக்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தனர். தனது பேர குழந்தைகளுக்காக மகனும் மருமகனும் சேர்ந்து வாழ வேண்டும் என ரவிமோகனின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தன்னை பொறுப்பேற்க வைத்ததாக ரவிமோகன் கூறியிருப்பது ஆதாரமற்ற பொய் என குறிப்பிட்டுள்ளார். ரவிமோகனை தன் மகனாவை பார்த்ததால் அவர் நடித்த படத்தால் ஏற்பட்ட கடனுக்காக இன்று வரை தான் வட்டி கட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.